ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க வர பார்த்தீங்கன்னா ஹைட் ஆன்லைன் தாங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாப்புலர் கேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே நான் டெமோ இப்போ உள்ளே போயிருக்கேன். ஸோ டெமோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து ஹண்டர் கைஸ், இப்போ நீங்கள் வந்து வேட்டையாடுறீங்க. இது என்ன வேட்டையாடுறீங்க பார்த்தீங்கன்னா பொருளுக்கு வந்து ஆக்சுவலி வந்து லைஃப் இருக்கும். பொருள் வந்து நம்மக்கிட்ட ஆட்டம் காட்டும். நம்ம பொருளை போய் ஷூட் பண்ணால் செத்துரும். இதுதான் கான்செப்ட். ப்ரொசீட் டு த கிச்சன் ஃபார் யூர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடான்னு வந்தால் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஷூட் பண்ணணும். இது பேர் ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ அவங்க கொடுத்துருக்க டைமுக்குள்ளே நீங்கள் அந்த ப்ராப்ஸ்லாம் நீங்கள் ஷூட் பண்ணி நீங்கள் வின் பண்ணணும். மேக்ஸிமம் 4-5 தான் இருக்கும். இப்போ ஓகே. ஸோ கைஸ், இப்போ ஷூட் பண்ண போது இவனுக்கு வந்து என்னடா, நான் இந்த கேம் ஆல்ரெடி விளையாடி இருக்கேன் கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஷூட் பண்ணுறோமா, இப்போ அவனுக்கு வந்து சாவிட நான் போட்டு. ஸோ கிரனேட் என்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்க வந்து சொல்கிறாங்க கிரனேட் யூஸ் பண்ணுங்கன்னு, சீக்கிரமாக செத்துருவாங்கன்னு. ஸோ நான் கிரனேட் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஆள் தான் காலி. ஸோ அவ்வளோதான். இப்போ இதான் ஹண்டர். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பொருள் வேணுமோ அது மாறிக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் நினச்சா நான் பர்கராக மாறல. அந்த பொருளை நீங்கள் இப்போ பாருங்கள், நான் ஒரு சில பொருள் தான் மாற முடியாது. இப்போ என்னால் வந்து ஃப்ரிட்ஜாக மாற முடியாது. ஏன்னா ஃப்ரிட்ஜுங்கிறது வந்து கிச்சனில் இருக்கிறது, ஆனால் மாற முடியாது. ஸோ இப்போ வந்து இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ மேலே என்ன போட்டு ஹண்டர்ஸ் ஷேட் யூ குவிக் ரன் டு த ப்ளூ. ஓ பார்த்திக்கோங்க கைஸ். ஸோ பாருங்கள் கைஸ், இந்த டெமோவில் இப்படி காட்டுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்களா, ஒரு பட்டன் எழுத்துனா நம்மளாம் வந்து அவங்கள பண்ணியாக மாற்றிட்டு, ஏதாவது அனிமல்ஸாக மாற்றிட்டு போயிடலாம். ஸோ அவங்க அனிமலாக மாற பிடிக்க முடியாது. இதெல்லாம் வந்து கேமில் ஒரு ட்ரிக்கு தான். ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து கேம் போயிட்டுருக்கு. இப்போ நான் ரீஸ் பண்ண திருப்பி நான் இங்கே வந்துட்டேன். இப்போ நான் வந்து ப்ராப். இப்போ நான் வந்து எங்கேயாவது ஒழியணும். நம்ம ரீஸ்பான் ஆனே டைம் எக்ஸ்ட்ராவாக மாறுது பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஐயோ வந்துட்டாங்களே, ஓட்டுறா அடி. ஐயோ அப்பாடி, என்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது கைஸ். நான் எப்படி வேணால் தப்பிச்சுக்கலாம். டி கிர்ற ஐயோ என்னடா சாவிச்சிட்டாங்களோ. அவ்வளோதான், முடிச்சுட்டாங்க. போங்க, அவ்வளோதான், நம்மளுக்கு முடிச்சிட்டாங்க. சரி, இப்போ அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் திரும்ப என்கிட்ட ரீஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் உள்ளே வந்துட்டேன். இப்போ இந்த உள்ளே யாரும் வரல, நம்ம ஏதாவது பண்ணணும். அந்த ரூமுக்கு போனால் அந்த கப்பாக மாறும். நம்ம எவ்வளோ சின்ன பொருளாக மாறுறோமோ அதுக்கேற்ற லைஃப் நம்மக்கிட்ட இருக்குங்க ஐஸ். பார்த்துட்டேன் ஓடு. இப்போ ஒரு பட்டன் நான் உங்களுக்கு காட்டுற திரும்ப. ஐயோ வந்துட்டான்டா, முடியாடி கேனையாக இருப்பான் போல் லூசுக்கு. சரி, அடுத்து நம்ம வந்து இப்போ பாட்டு வர. ஐயோ அட வந்துட்டான்டா போடா. சரி காய்ஸ், நம்ம இப்போ சேஃப்டியான ஒரு ஏரியாவுக்கு போகணும். ஆப்போசிட் ரூமில் இருக்குது. மாறுறா கைப்புள்ள ஆல்ரெடி ஒருத்தர் நம்ம கூட சுற்றின்னு இருக்கிறான். இங்கே இப்போ சேஃப்டியாக இருக்கான். சரி, இங்கே அவனும் ஒருத்தர் வர்றான்ட்டு அடி அப்படியே போயிடுறா. இல்லை யாரும் இல்லை நம்ம சேஃப்டியாக. ஐயோ பார்த்துட்டான்டா. அப்பா நம்மளை பண்ணியாக மாற்றி ஓடியாச்சு அவனுங்கள. ஸோ கேம் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண நம்மளுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும். நல்ல நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ முடிஞ்சா பிடிங்கடா டேய் பாடுறப்பா. என்னென்னமோ பேர் வச்சுன்னு வரீங்களே. நம்மளுக்கே ஏதோ டஸ்டி சால்ட்டு. என்னடா டஸ்டி சால்ட்டு, என்னடா டஸ்ட்டு சால்ட்டு போட்டு எவன்டா தின்னுவான். என்னடா பேர் வச்சுருக்கீங்க எனக்கு. இல்லை ரேண்டமாக நம்மளுக்கு கொடுக்குது. 6 லைக் வந்து எப்பிக் மேட்ச் கைஸ். ஸோ பார்த்துக்கோங்க, நாம் வாங்குகிறோம் இந்த வாட்டி எப்பிக். இது என்ன அவ்வளோ ஈஸியா? அதெல்லாம் கஷ்டம். அதெல்லாம் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். ப்ரோ ப்ளேஸ்லாம் வாங்கிடலாம் கைஸ். ஸோ அடுத்தது இப்போ வந்து நம்மளுக்கு டைமிங் முடிச்சு வெளில போகிறோம். இது ஹண்டர்ஸோட லாபி மாதிரி. ஓகே, வெளில வந்தாச்சு. இது எங்கடா இருக்கீங்க கைஸ்? நம்ம வந்து எப்படி அவங்கள ப்ராப்ஸாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா, இப்போ கீழே வந்து அவங்களுக்கு வந்து அந்த பாட்டு வந்து வரும். இப்போ மேலே இந்த ஸ்மைலி பிக்சர், அதான் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் விளையாடிருக்கீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வேணால் ஒரு மேட்ச் ஆடலாம் நம்ம சும்மா. ஸோ இப்போ நான் கோனை சுடுறேன். வேணாம். இப்போ நம்ம தப்பான பொருள் நம்ம கெஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு லைஃப் போயிடும். இப்போ நான் அங்கே கோனை சொல்கிறேன் பாருங்களேன், எப்படியும் இருக்காது. நான் சொல்கிறேன் மாதிரி தப்பாக சுட்டேன்னா நான் வந்து எனக்கு ஒரு 5 லைஃப் போகும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் கான்செப்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே பாருங்கள், ஸ்மைலி பிக்சர் தெரியுதா, ஓடின்னு இருக்கா. முடி அவ்வளோதான். டி கிரனேடை வேறு வேஸ்ட் பண்ணிட்டேங்க. நம்மகிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. இல்லாத கொள்ளாததை போட்டுருவான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. டஸ்டி சால்பஸ் கேம்ஜம். ஆக்சுவலி இதில் வந்து ஓசிக்கு இல்லை அப்படிலாம் கிடையாது. பட் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. போடா அங்கே ஏதோ கோன் போச்சு பார்த்தீங்களா. அங்கே மேலே ஏறணும். போய் அங்கே பார்த்தா இருக்குமா இல்லையா.
அங்கே கீழே போயிடுச்சு கைஸ். கீழே இருக்குது. முடிங்கடா. நம்ம ஷூட் பண்ண நம்மளுக்கும் கீழே வரும் கைஸ், கவலைப்படாதீங்க. பாருங்கள். என்னடா வரல டே. சே கைஸ் விடுங்க கைஸ், நம்ம எபிக் மேட்ச் வரணும். எதாவது பண்ண வெயிட் பண்ணுங்க. இதாக இருக்கீங்களா? ஹலோ கமான் ப்ளீஸ் அவன் பாருங்களேன், இவ்வளோண்டு எடுத்து எல்லா பொருளும் ஏன்டா சுடுற, கொஞ்சம் பார்த்து விளாட்றா டேய். இப்படிலாம் விளையாடினா எப்படா ஜெயிக்க முடியும்? கமான் பாய்ஸ், ஜம்ப் பண்ணு. இப்போ பாருங்கள், எனக்கு ஃபுல் ஃப்ளோ வந்துருச்சு இப்போ கேமில், பார்த்தீங்களா? ஃபுல் ஃப்ளோ. அங்கே பாருங்கள் கீழே இவன் சாவ போகிறான் பாருங்கள். இவனை பார்த்துக்கினே இருப்பான். அவன் என்ன பண்ணுறான்? ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது. ஏதாவது அதான் செத்துட்டான் பார்த்துக்கோங்க. தப்பான பொருளை கூட நம்ம மிஸ் பண்ண முடியாது. ஆளுக்கு ஈக்குவலாக பவர் வச்சுருக்காங்க. ஏன்னா ப்ராப்பு நினச்சா ஈஸியாக ஜெயிக்கலாம். தெரிஞ்சு அன்டர் தான் எது ஈஸி சொல்லும். மாட்டினாண்டா ஒருத்தன் கீழே தான் இருக்கான். வச்சிடலாம், நம்மளுக்கு மட்டும்தான் வரணும் கீழே. வேறு எப்படின்னாவது சுட்டிங்க அந்த இறாடி. நான் மட்டும் முடிச்சிடுறேன்டா. போதரா நான் மட்டும் முடிச்சிடுறேன்டா. அவ்வளோதான். டேய் அசிங்கமாக இல்லைங்களாடா உங்களுக்குலாம்? நான் கஷ்டப்பட்டு சுடுவேனா, இவர் ஒரு 2 சுட்டு இவருக்கு ஒரு கீழே எடுத்து போகிறான். சரி விட்டுங்க, நம்ம பேர்லேயும் அதிகமாக இருக்குது, பார்த்துப்போம். நம்ம வின்னு புட்டி. மாசா. இப்போ நம்ம கார் இதுவும் நல்லது தான். ஓடு கார். வந்து நம்ம ஜூஸ் கேன் இருக்குது, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எஸ்கே பார்த்துக்கு. ஜூஸ் கேன் 50 லைஃப் தான் கைஸ். வரானுங்க பசங்க. 6 5 4 3 2 1. என்ன பண்ணுறது? வராதிங்கடா. வந்துட்டாலே போடல. நம்ம அப்படியே ஓடிட்டு இருக்கோம் கைஸ். நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது கைஸ், அதனால் நம்ம ஈஸியாக போயிட்டுருக்கோம். இங்கே சேஃப்டி தான். வந்துட்டானுடா. கிர்றா. அவ்வளோ தாண்டா. நான் அவ்வளோதான். அவனை போட்டாச்சா? பார்த்துக்கிங்க வா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கால் வந்துருச்சு கைஸ். அதுக்குள்ளே போட்டானுங்க பசங்க. என்ன கொடுமை. அதுதான் ரீஸ்பான் ஆகிட்டு திரும்ப வந்துட்டேன். இதெல்லாம் தேவையில்லாமல் மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன கைஸ், இப்போ என்ன ஒரு வீடியோ போடுவேன்னா மேலே பண்ணி ஸ்டீ சால்ட்டு ரீஸ்பாண்டு, அவ்வளோதான். வராண்டாப்பா. இதை வச்சு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணிட்டோம்ப்பா. என்ன இப்போ ஒரு கேம் ஆட போகிறோமா, அவ்வளோதான். சரி இப்போ என்ன, இந்த மேப் எனக்கு செட் ஆகலை கைஸ். பொதுவாக நிறையா மேப் இருக்குது, ஒரு 5-6 மேப் இருக்குமா, இருக்கும். நல்ல கேம் தான், சூப்பராக இருக்கும். ஒரு காலத்தில் பீக்கில் இருந்து என்னப்பா முடிஞ்சா பிடி பார்க்கல. என்ன ஓடு. ஐயோ வராங்களே. ஓடுறா 29 லைஃப் தான். ஓடு. ஐயோ சுட்றான். இறா கிறுக்கு பசங்களா. இங்கே தான் இருக்கேன், எவனாவது பார்க்குறீங்களா? ஆடா போங்கடா இது என்னடா அது? அவ்வளோதானே கைஸ், முடிஞ்சிச்சு கைஸ். எல்லாமே பவர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியானே இருக்குது. இப்போ நான் எதுக்கு எல்லாம் யூஸ் பண்ண வச்சுங்க, நான் சும்மா பவரை வேஸ்ட் பண்ணுறேன்னா கைஸ்? அது கிடையாது கைஸ். எல்லா பவரை யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மேட்ச்சில் வந்து நிறைய பேர் பவர் இல்லாமல் தான் வராங்க. நம்மளும் அதுமாதிரி காமனாக பவர் இல்லாமல் வரணும், எப்படி ஆரணும் மட்டும்தான். அதுக்கு தான் வந்தேன். பார்த்துக்கோங்க. என்னடா பண்ணுறேன் கைஸ்? என்ன ஸ்கின் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை கைஸ். என்ன தான் பேசிக்காக இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற ஒரு கேம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபஸ்ட்டு பிளேயர் ஆடம், அவனோட ஜெஸ்ஸி, அதெல்லாம் வந்து ஒரு அதுதான் கைஸ். அதுதான் இப்போ வந்து புதுசாக என்னென்னமோ வந்து காசு கொடுத்து வாங்குவாங்க. அதெல்லாம் வந்து அதெல்லாம் எவன் மதிக்கிறான்னு தெரியல இப்போல்லாம். அதெல்லாம் காசு தான் வேஸ்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்து பாருங்கள் கைஸ். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் காசு போட்டால் தான் வரும். நீங்கள் தேவையில்லாமல் கண்டதுலாம் காசு போடாதீங்க கைஸ், அதுதான் சொல்லுவேன். ஸோ இது ஜெயிச்சிருங்கடா. அவ்வளோதான், ஜெயிச்சிட்டு அவ்வளோதான். வா போடே. தலைவன் பார்த்தீங்களா மாதம் ஃபன் பண்ணா. இப்போ புட்ரா முடிஞ்சா என்னென்னு இப்போ நம்ம பாருங்கள், நம்ம ஆட்டத்தை இப்போ ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். இப்போ கட்டப்புள்ள மிருகம்மா காப்பிரைட் டைம் ஆகும் கைஸ். நம்ம போடுற ஷார்ட்ஸ் எல்லாம் காப்பிரைட் ஆகுது. கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுறேன், இவங்க காப்பிரைட் போட்டுறானுங்க. கொஞ்சம் பார்த்து பண்ண மாட்டேங்கிறானுங்க. சரி ஒத்துக்கிறேன், பாட்டெலாம் கஷ்டமாக தான் இருக்குது எடுக்க. சரி இப்போ என்ன இப்போ எவனாவது மாட்டான். வந்தோடனே ஃபஸ்ட்டு மாட்டிங்கன்னா, தம்பி வெளில வாப்பா, தம்பி இங்கே இருக்கீங்களாப்பா, வாப்பா, அவ்வளோதாப்பா, பாய்ப்பா, அப்படியே இருங்கப்பா, அவ்வளோதான். என்னப்பா எடுத்து அவனை சுட்டு இங்கே வேறு அவனுக்கு ஓசிக்கில் தான் வைத்துப்பான். நான் அப்புறம் பார்த்து சும்மா இருக்கணுமா? நம்மக்கிட்ட கிரனேட் எல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இவனுங்கெல்லாம் ஏதாவது கீழே எடுத்துப்பானுங்க.
நம்மளுக்கு வந்து நம்ம தான் டாப்பில் எல்லாமே இருக்கணும். நம்ம எதில் போனாலும் நம்ம தான் டாப்பில் இருக்கணும். அதனால நான் வச்சுக்கோங்க. ஏன்னா கைஸ் இப்போல்லாம் வந்து யார் எவனோ இப்போ பாருங்களேன், நம்ம எத்தனை எல்லாம் முடிச்சுட்டே இருக்கோம் பாருங்கள். மாஸ் கைஸ் நம்மலாம் வேறு அடுத்தது எங்கே இருக்கீங்க? இப்போ நம்ம சுற்றி பார்க்கலாம். இங்கே இல்லை வேணாம், சுற்றுலாம் பார்க்க வேணாம். தெரிஞ்சது ஆல்ரெடி வரப்போது அங்கே இருந்தது. ஸோ அடுத்தது வேறு எங்கே? வாங்க, வேறு எங்கே இருக்கீங்களா காய்ஸ்? இருக்கீங்களா காய்ஸ்? 3 எப்படி இருக்குது? எல்லாம் சுட்டு பார்க்குறாங்க. இல்லை கைஸ் 3 இருக்கா? இது வெயிட் பண்ணு. இது போங்க, 3மே சுட்டாச்சு. இல்லை எதுக்கோ ஆனால் 3மே சுட்டாச்சு. 3மே நம்மள 3 லைஃப் போனது தான். இப்போ ஒரு நிமிஷம் 40 நிமிஷத்தில் எல்லாம் முடிச்சிடலாமா பார்க்கலாம். டேய் வாங்க, வெளில வாங்கடா. வாங்கடா. வெளில வர மாட்டாங்கன்னா பாட்டு கேட்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி போட்டுடலாம். எங்கே இருக்கீங்க? இந்த பிக்கி கூட ஓடிடுவானுங்க. பாப்பு வேணாம், பிக்கி வேணாம். இங்கே 2 இருக்குது இப்போதைக்கு. யாரா இந்த நருட்டோ ரீஸ்பான் காட்டுது? உங்களால் தான்டா பிரச்சனை இப்போது. இப்போ விட்றா. இப்போ தாண்டா வந்திருக்கான் போல். ரீஸ்பான் ஆகிட்டு முடிச்சிட்டோம். நம்ம ஒருத்தன் தான் திரும்ப ரீஸ்பான் ஆகிட்டான்டா. யாரா நீ? இல்லை நம்மள மாதிரி புது பிளேயர் போல், புதுசாக டெவலப் பண்ணி இப்போ தான் வந்திருக்கான் போல். அவனுக்கு ஒரு ரீஸ்பான்ஸ் அதிகமாக வச்சுருக்கு. இல்லை ப்ரோ பிளேயர் அதை காசு கொடுத்து தேவையில்லாமல் இது காசு போட்டான். கைஸ் ஃப்ரீ ஃபயரில் கூட போட்டால் ஏதாவது பார்ப்பானுங்க, அதுக்கு ஏதாவது தனி பேர் இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் பார்த்து இந்த பண்டிலோடா அது இதெல்லாம் யார் கைஸ் பார்க்குறா? பார்த்தீங்களா ஃப்ரீ ஃபயர்னு பேசுனா ஹேங்கர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அதில் இதுலேயே அப்படியே ஹேங்கர்னு ஓவர் டைம் கைஸ். மின்னா கேமிங் இருங்கடா. 2 பேர் தான்டா முடிச்சிடலாம் கைஸ். எப்படியா முடியும் கைஸ். பாருங்க இருக்கீங்களா? ஹலோ, அவங்க 2 பிக்கு எப்படி இருக்கும்? நீயா? சஸ்பீஷியஸ் இல்லையே. நீயா? ஹலோ இல்லை. எப்பா ஐயோ இதில் நம்மளுக்கு கில்லு வரலடா. என்னடா அது? நம்மளுக்கு தான் டாப்பில் வரணும். அங்கே எதுவும் போச்சு. இல்லை இருடே, எங்கேயோ போச்சு கைஸ். இல்லை அப்படி சுட்டுட்டே வா. ஹெல்த்து போனால் இப்போ ஒரு 20 செகண்ட் எனக்கு ஹெல்த்து போவாதா கைஸ்? என் டவுட்டு. இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன், ஆனால் வந்து ரெக்கார்ட் பண்ண போது இப்போ நான் சுடுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இது இப்போ லேக் ஆகுது. என்னடா லேக் ஆகுது? இப்போ எனக்கு ஃபுல் ஃபார்ம் வந்துருச்சு கைஸ். பார்த்துக்கோங்க எல்லா இடத்துக்கும். இப்போ நான் வந்து ஒரு கேம் ஆடணுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபார்ம் டச் நமக்கு இருந்தால் தான் நம்மளால் சரியாக விளையாட முடியும். இப்போ நான் வந்து அங்கே பாரு, முடிச்சு விட்டுரு கைஸ். அவங்க ஜெயிச்சிட்டாங்க கைஸ். ஃபஸ்ட் டைம் தோற்றுறோம். இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்கிறோம் கைஸ். இப்போது நான் சுட போது எனக்கு வந்து நான் பேசுகிறது உங்களுக்கு சரியாக கேட்கலன்னு வச்சுக்கோங்க. இங்கே அடுத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், ப்ரோ நீ பேச போது சுடுற ப்ரோ, அது மட்டும் கேட்கல. எப்படியும் யாரும் பேச மாட்டேங்க கமெண்ட்டில். நான் அதாவது அப்படியே என் வீடியோ யார் ரெகுலராக வாட்ச் பண்ணுறாங்களோ கமெண்ட் போடுங்கடா. அடா பாவி. கிரு ஃபோன் எனக்கு வந்து நான் விளையாட போது லாக் ஆகலை, ஆனால் ரெக்கார்ட் பண்ண போது லாக் ஆகுது. என்னன்னு தெரியலையே. பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், நான் இப்போ சத்தமாக தான் பேசுகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கேம் சவுண்டு கூட லைட்டாக கம்மியாக தான் வச்சுருக்கேன். இப்போ என்னது யார்? நம்ம தாண்டா செகண்டு. நம்ம செகண்டு கைஸ். இப்போ நம்ம ஒரு பாட்டு முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு பாயிண்ட் ஏறுமா பாரு. ஆமாம், ஒரு பாயிண்ட் ஏறுது. அதே ஜெம், அதே பிளேயரு, அதே ஃபஸ்ட்டு கைஸ். நீங்களே பாருங்கள் கைஸ், டாப்பில் எவன் இருக்கானா அவன் தான் திரும்ப டாப்பில் வரான். எல்லாம் மாறும் கைஸ் ஒரு நாளைக்கு. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? நான் அடுத்த கேம் ஆடுவேனாங்கிறதுன்னு தெரியல. பார்ப்போம் அடுத்த கேம். நம்ம இந்த கேம் நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், இதை கூட திரும்ப ஒரு பாயிண்ட் ஏறிச்சு. பார்த்துக்கோங்க, பார்த்து முடியுது, ஒரு பாயிண்ட் ஏறுது. ஒரு பாயிண்ட் ஏறுது. இந்த காய்ஸ் ஒரு நருட்டோ. என்னடா ரிவெஞ்சா? இருடா ரீஸ்பான் வேறு இல்லையே காய்ஸ். கமான் ஜெயிச்சிருங்க. இவனுங்க ரிவெஞ்ச் வாங்குங்க. இந்த ஸ்கின்னை பார்த்தாலே பிடிக்கல காய்ஸ். காண்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை இந்த ஸ்கின்னு பார்த்தா? தயவுசெய்து மாற்றுங்க கைஸ். இப்போதைக்கு இவன் தான் கொஞ்சம் நல்லா உங்கள் டீமில் ஆடுறான் போல். அதான் நான் இவனை வச்சிட்ருக்கேன். இல்லைனா இவனை வைக்கவே மாட்டேன். ரீஸ்பான் மட்டும் ஆடு பார்த்துட்டு வருவேன். ஆனால் தப்பு, சீட்டிங். நான் அதனால பண்ணல. நம்மளுக்கு கேமில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா, அதை யூஸ் பண்ணுமா நேர்மையாக இருக்கும். காலி ஆயிடுச்சு. ஆடு பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் கேமில் எதுவுமே யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் சீட்டிங் பண்ணிட்டு இந்த மாதிரி கேமை தடுத்து
இந்த அசிங்கம்லாம் பண்ணுவேன்னு வச்சுங்களா கைஸ். ரொம்ப நேரமாக நானும் பேசிக்கிட்டே இருக்கேன், எந்த இன்ட்ரெஸ்டாகவும் போகல. பார்த்துப்போம். இவனுக்கு ஜெயிப்பானுங்களானே சந்தேகமாக இருக்குது. இப்போது சுட்டி இவன் எழுத்து போயிடும்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டே கொஞ்சம் பார்த்து ஆடுறா டே, இப்போல்லாம் கொஞ்சம் பச்சையாக மாட்டிப்பியாடா, என்னடா பண்ண போகிற? போச்சு சாப்பிட போகிறான். இங்கே அவனும் வரல இப்போதைக்கு, கொஞ்சம் சேஃப்டி ஆடுறாடி. அவ்வளோதான் ஜெயிச்சுடா, அவ்வளோதான். 10 செகண்ட் இதுக்கு மேலே எவன் வருவான்? அவ்வளோதான், நம்ம தான் கைஸ், நம்ம தான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வா வெளில வா, நீ வாப்பா. அவ்வளோதான், மாசாக நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போது என்னென்னா, இப்போ பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ யார் வந்து எம்விபின்னு அதே பிளேயர். சரி, இப்போ இந்த 2 வாட்டி வாங்கியாச்சு. இப்போ அடுத்த வாட்டி நம்ம வாங்க மாட்டோமா? என்ன இப்போ பிரச்சனைனா, இப்போ கேம் லென்த் அதிகமாகிடுச்சு. ஸோ பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அடுத்த கேமில் வந்து என்ன கேம் மறக்காம நீங்களே சொல்லிவிடுங்க கைஸ். ஸோ அப்புறம் பாய் கைஸ். நம்ம சேனலில் வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கும் பார்த்து பாய் கைஸ். ஸோ பாய்.